மனித புதைகுலிக்கு காரணமானவர்கள் ரணிலும் ராஜபக்சக்களும் மட்டுமே தவிர நாங்கள் காரணமானவர்கள் அல்ல என்று சொல்லி அனுரு தரப்பில இருந்து அமைச்சர் விபல் ரத்நாயக்கா அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். செம்மணி மாத்திரமல்ல, கொக்கு தொடுவாய், மன்னர், கொழும்பு துறைமுகம் ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மனித புதைகுலிக்குமே ரணிலும் ராஜபக்சக்களுமே காரணம் என்று சொல்லி விபல் ரத்நாயக்கா அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அந்த விடயம் தொடர்பாகவும் அதே நேரம் மட்டக்களப்புல 2 காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஒவ்வொரு பிரதேசங்கள்ல 3 சிறுமிகள் தகாத முறைக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். அந்த விடயம் தொடர்பாகவும் நாங்கள் இந்த காணொலியில பார்க்க போகின்றோம். நேரடியாகவே காணொலிக்குள்ள போவோம். முதலாவதாக மட்டக்களப்புல இருக்கக்கூடிய 2 வேறுபட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசங்கள்ல இருந்து ஒரு வாரத்துல 3 சிறுமிகள் தகாத முறைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இதிலும் 17 வயதுடைய சிறுமி ஒருவர் 3 மாத கர்ப்பம் தரித்திருப்பதாக போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை செய்யல. இந்த 17 வயதுடைய சிறுமி, கர்ப்பம் தெரிவிக்கப்பட்டிருக்க 17 வயதுடைய சிறுமி கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வாந்தி எடுத்திருந்த நிலையில தான் அவர் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படுகின்றார். அவர் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படும் போது வைத்தியசாலையில சிறுமி 3 மாத கர்ப்பிணியாக இருப்பதாக கண்டறியப்படுகின்றது. அதன் பின்னர் போலீசார் மேலதிக விசாரணைகளை செய்ய தெரிய வருகின்றது. இந்த மாணவி பாத்தீங்கன்னா, இந்த மாணவியினுடைய பெற்றோர்கள் கடல் தொழிலுக்கு செல்வதால அவர்கள் வீட்டில் அதிகமாக இருப்பது குறைவாக இருக்கின்றது. அந்த வீட்டுல சிறுமியும் சிறுமியுடைய சகோதரன் மாத்திரமே வீட்டில இருக்கின்றார்கள். இப்படி இருக்கையில அந்த சிறுமி அந்த சம்பவ தினத்தன்று வீட்டினுடைய வீதியினூடாக நடந்து கொண்டு போகைகள்ல அந்த சிறுமியை வலுக்கட்டாயமாக இழுத்து இருட்டுல வைத்து தகாத முறைக்கு உட்படுத்தியதாக சிறுமி குற்றம் சாட்டி இருக்கின்றார். சிறுமி அதாவது அந்த தகாத முறைக்கு உட்படுத்தியவர் யார் என்பதை தன்னால் அடையாளப்படுத்த முடியாது என்று சொல்லி இருக்கின்றார். இதன் அடிப்படையில மேலதிகமான விசாரணைகளை போலீசார் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதே நேரம் இன்னொரு சம்பவம் பதிவாகி இருக்கு. அதே மட்டக்களப்பில் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, 13 வயதுடைய சிறுமி ஒருவர் தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டு கர்ப்பிணியாக்கப்பட்டிருக்கின்றார். இந்த விடயத்துல 17 வயது சிறுவன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் அந்த சிறுவன் என்ன சொல்லுறார் என்றால், இந்த விடயத்திற்கு நான் காரணம் இல்ல, இந்த சிறுமியை தான் இப்படி செய்யவில்லை என்று சொல்லி இதற்கு தன்னுடைய நண்பன் தான் காரணம் சொல்லியுமே அந்த சிறுவன் சொல்லி இருக்கின்றார். அதுக்கு அந்த சிறுமி என்ன சொல்லுறாருன்னா, இல்லை இவர் தான் காரணம் சொல்லி அந்த சிறுமி திரும்பியுமே உறுதித்தரமாக சொன்னதன் அடிப்படையில அந்த சிறுவனை நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள். சிறுவனை 14 நாட்கள் விளக்கமறியல்ல வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கின்றது. இதன் மாத்திரமல்லாமல் 15 வயது சிறுமி ஒருவருமே தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். இதே மட்டக்களப்பு போலீஸ் பிரிவில் என்று சொல்லி இன்றைய தினம் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. நாங்கள் இந்த விடயத்துல பொதுவாக பார்க்க வேண்டியது என்ன சொல்லி பார்க்கிறீர்கள். நிச்சயமாக தற்போது பெண்கள் சிறுவர்களுக்கு எதிரான இந்த பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் என்பது அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த விடயத்துல பெண் பிள்ளைகள், பெண் சிறுமிகள் சொல்லி பார்க்கிறீர்கள், அது அதனை நிறையவே நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த விடயத்துல நாங்கள் பெண்களுக்கு மாத்திரமே அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவதை விடுத்து நீ கவனமா போற, நீதான் கவனமா இருக்க, நீதான் கவனமா போறோம்னு சொல்றதை தவிர்த்து ஆண் பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் ஒரு பெண் பிள்ளையை எப்படி பார்க்க வேண்டும், பெண்ணினுடைய உணர்வுகளை எப்படி மதிக்க வேண்டும், பெண் என்பவள் யார் என்ற விடயங்களை எல்லாம் ஒரு பெண் எவ்வாறு மரியாதைக்குரியவளாக நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு ஆண் பிள்ளைகளினுடைய பெற்றோர்களும் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது சரியான இந்த விடயத்தை குறைப்பதற்கு சரியான வழியாக அமையும் சொல்லி நான் நினைக்கிறேன் சொல்லிக்கொண்டு, அடுத்த விடயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், செம்மணி மனித புதைகளினுடைய அகழ்வு நடவடிக்கைகள் 2ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகள் 3ஆம் பகுதியாக இன்றைய தினம் 7வது நாளாகவும் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு வரையிலையுமே 209 மனித எண்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் மாத்திரம் 12 மனித எண்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலேயும் 191 எண்பு தொகுதிகள் முழுமையாக மண்ணில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விடயத்துல நேற்று முன்தினங்கள் எல்லாம் இந்த செம்மணி மனித புதைகுழியில இறுக்கமாக கட்டி அணைத்தவாறு இருக்கக்கூடிய எண்பு தொகுதிகள் எல்லாமே கிடைத்திருக்கின்றன. நிச்சயமாக செம்மணி விடயத்துல எதிர்பாராத நிறைய விடயங்கள் கிடைத்துக் கொண்டே இருந்தன. பொம்மைகள், இந்த யூனிஃபார்ம் என்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. தமிழர்கள் எவ்வளவு ஒரு கொடூரத்தை தாங்கி இருக்கின்றார்கள் இந்த மண்ணிற்கு கீழே என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சமாகி கொண்டு வருகின்றது. இந்த நிலையில
அணுறு தரப்புல இருந்து அமைச்சர் பிபல் ரத்நாயக்கா அவர்கள் இந்த செம்மணி மனித புதைகுழிக்கு காரணமானவர்கள் ரணிலும் ராஜபக்சர்களும் தான் காரணமே தவிர நாங்கள் காரணமானவர்கள் அல்ல என்று சொல்லி இருக்கின்றார். அதே நேரம் செம்மணி மாத்திரம் அல்லாமல் கொக்கு தொடுவாய், மன்னர், கொழும்பு துறைமுகம் ஆகிய இடங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய மனித புதைகுழிக்கெல்லாம் காரணமானவர்கள் இந்த ரணிலும் ராஜபக்சர்களும் தான் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் நாம் ஆட்சிக்கு வரும்போது இந்த மனித எண்பு தொகுதிகள், அதாவது செம்மணியில் இருந்த மனித எண்பு தொகுதிகள் வெறும் 30 இருந்தது. ஆனால் தற்போது அது பன்மடங்காக அதிகரித்திருக்குன்னு சொல்லியுமே அவர் சொல்லி இருக்கின்றார். ஆனாலும் இந்த செம்மணி மனித புதைகளினுடைய விசாரணைகளுக்கு அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி இருக்கிறன்னு சொல்லியும் அங்கே இருந்து வேலை செய்யக்கூடிய காவலாளர்களுக்குமே அரசாங்கம் தான் ஊதியத்தை வழங்குகின்றது சொல்லியுமே அவர் சொல்லி இருக்கின்றார். தொடர்ச்சியாக காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலகத்தினுடைய நடவடிக்கைகளுமே மீள ஆரம்பிக்கப்படும் சொல்லியும் அதே நேரம் அப்படின்னு சொன்னா அரசாங்கம் சுயாதீனமாக இயங்குகின்றது சொல்லியுமே சொல்லியிருக்கின்றார். இன்னொரு விடயம் ஒன்றையும் குறிப்பிட்டிருக்கின்றார். ரணிலும் ராஜபக்சர்களும் தான் காரணம். அதே நேரம் அந்த லிஸ்ட்ல வடக்கில் உள்ள சிலருமே வருவார்கள் என்று சொல்லியும் அந்த சிலர் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள்ல தெரிவாகி இருப்பதாகவே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக அவர் அதாவது இந்த செம்மணி விவகாரத்தில சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதுதான் தமிழ் தரப்பினுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆனால் பிபல் ரத்நாயக்கா என்ன சொல்றார் என்றால், முன்னாள் ஜனாதிபதி ஒருவரை நீதவான் நீதிமன்றத்தினால கைது செய்ய முடியும் என்று சொல்லி சொன்னால் நாட்டினுடைய நீதித்துறையும் சட்டமும் எவ்வளவு வலுவாக செயற்படுகின்றது என்பதற்கு வேறொரு சான்றுமே தேவையில்லை. அப்படி இருக்கையில் எங்களுடைய நாட்டில இந்த விடயத்துல சர்வதேச விசாரணை தேவையில்லை என்று சொல்லியும் அது மேலுமே நாட்டில இருக்கக்கூடிய குழப்பங்களை தோற்றுவிக்கும் என்று சொல்லியும் இதை பயன்படுத்திய நாட்டுல தற்போது அமைதியாக இருக்கக்கூடிய இந்த மகிந்த தரப்பு இனவாதிகள் எல்லாமே இதை வைத்துக் கொண்டு மேலுமே பேச ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொல்லியுமே அவர் சொல்லியிருக்கின்றார். ஆக அதே எங்களுடைய நாட்டுல இந்த நீதிமன்ற கட்டமைப்புகள், சுயாதீன நீதிமன்ற கட்டமைப்புகள் சரியாக இயங்குகின்றன சொல்லியும் ஆகவே நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை நாட்டிற்குள்ளேயே தீர்த்து கொள்வோம் என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கின்றார். சில நேரம் அதற்கான தொழில்நுட்ப வசதிகள் அதிகமாக தேவைப்படலாம். அதற்கான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாகவுமே பிபல் ரத்நாயக்கா அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனாலும் இந்த விடயத்துல செம்மணி மனித புதைகுழி விடயத்துல தமிழர் தரப்பினுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருப்பது என்னென்றால் நிச்சயமாக சர்வதேச விசாரணை தான் வேண்டும் என்பது மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கின்றது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு இந்த அநீதியை இழைத்தவர்களாலே அதற்கான நீதியை பெற்றுத்தர முடியாதுன்னு சொல்லியும் இதுல நிறைய விஷயங்களை மூடி மறைக்க அரசாங்கம் முயற்சி செய்யும் சொல்லியுமே தமிழ் தரப்புல ஒரு பெரிய ஒரு அச்சம் இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்துல சர்வதேச விசாரணை தான் அவசியமாக வேண்டும் என்பது மக்களினுடைய மிக பெரும் கோரிக்கையாகவே இருக்கின்றது. தொடர்ச்சியாக பார்ப்போம் இது செம்மணி மனித புதைகுழியினுடைய இச்சைப்படுத்தல் என்னவாக இருக்கின்றது சொல்லியும் சர்வதேச விசாரணைக்கு அரசாங்கம் அனுமதிக்குமா என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்களினுடைய சுவன்யா.